வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் ஸ்பாட்டன் முருகன். ஸோ நம்ம காஸ்டின் ஃபோட்டோக்கான நான் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன கிளாஸ் எடுத்தாங்கண்டா ஐபேட்ஸ் பற்றி எடுத்திருந்தாங்க. ஸோ ஐபேட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்டா ப்ரீவியஸ் கிளாஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன், அதாவது ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன், ஐபேட்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஐபேட்ஸ் பற்றி கற்றுக்கிறதுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த ஐபேட்ஸில் நீங்கள் என்ன டாபிக் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் எடுத்திருந்தாங்க. 4 டைப்ஸ் ஆஃப் ஐபேட்ஸ் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் ஐபேட்ரஸ், பிரைவேட் ஐபேட்ரஸ், ஸ்டாட்டிக் ஐபேட்ரஸ், டைனமிக் ஐபேட்ரஸ். ஸோ இந்த 4 டைப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ வாட் இஸ் பப்ளிக் ஐபேட்ரஸ்? பப்ளிக் ஐபேட்ரஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிளானதான். அதுக்கு முன்னாடி இந்த ஐஎஸ்பின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஐஎஸ்பி யாருன்னு கேட்டிங்கன்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டோம்னா நெட்வொர்க் கொடுப்பாங்க. ஸோ நெட்வொர்க் நமக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் நமக்கு என்ன கொடுப்பாங்க, ஐபேட்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஐஎஸ்பி வந்து ரவுட்டருக்கு ப்ரொவைட் பண்ணுற ஒரு 4 டிஜிட் நம்பரை பப்ளிக் ஐபேட்ஸ்ன்னு கூறுறாங்க. எப்படி? ஐஎஸ்பி வந்து ரவுட்டருக்கு ப்ரொவைட் பண்ணுற 4 டிஜிட் நம்பரை பப்ளிக் ஐபேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பிரைவேட் ஐபேட்ஸுங்கிறது ரவுட்டர் மூலமாக அனதர் டிவைஸ்க்கு, ரவுட்டர்ல இருந்து அனதர் டிவைஸ்லேருந்து என்ன செய்கிறாங்க, ஒரு 4 டிஜிட் நம்பர் அலோகேட் ஆகும். அந்த நம்பர் என்ன கால் பண்ணுறாங்க, பிரைவேட் ஐபேட்ஸ் கால் பண்ணுறாங்க. ஸோ டைனமிக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம இந்த ரவுட்டர் வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் ஆஃப் பண்ணுவோம், ஆன் பண்ணுவோம். அப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற ஐபேட்ரஸை டைனமிக் ஐபேட்ஸ்ன்னு கால் பண்ணுறாங்க. ஸ்டாட்டிக்ங்கிறது ரொம்ப சிம்பிளானது, மாறவே மாறாத ஐபேட்ரஸ். தென் வந்து டாக்குமெண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான ஐபேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஐபேட்ஸ் தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி எளிமையாக புரியும்படி எடுத்தது காசின் போட்டிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்.